எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் எல்லாருமே பாண்டியன் சார் பற்றி சொன்னாங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு படத்தை பற்றி சத்யம் சிவா வந்து ஒரு லைன் சொல்லியிருந்தார். பட் ஆனால் சிவா அவர் சொன்னதை விட ரொம்ப எக்ஸைட்டிங்காக எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் லைனை வந்து பாண்டியன் அவர் தான் நரேட் பண்ணார். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் கிட்டத்தட்ட ஒரு கோ டைரக்டர் மாதிரி கூடவே ட்ராவல் பண்ணி லிரிக்ஸ் செலெக்ஷன்லேருந்து சிங்கர்ஸில் இருந்து அது அந்த ஒரு இன்புட் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் இன்ஃபேக்ட் ஒரு எப்போவுமே பர்செப்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு கிரியேஷன் சைட்லேருந்து இருக்காது, ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்தே இருக்கும். ஸோ அதனால் ஒரு லிரிக் கொடுக்கும்பொழுதே சார் இது எனக்கு புரியுது, இது நல்லா இருக்குது, அங்கே ஆரம்பித்து அப்படியே உள்ளே வருவார். ஸோ தட் ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் அவர் மனநிலை எப்படி இருக்குன்னு உண்மையிலேயே எனக்கு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. கண்டிப்பாக இப்போ ஒவ்வொரு படம் முடியும் பொழுதும் அந்த வெள்ளிக்கிழமை அது ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் ஒரு நம்ம மைண்ட் செட் வச்சே நமக்கு தெரிஞ்சிடலாம், ஓகே இந்த படத்து மேலே நம்ம எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வச்சுருக்கோம், ஓகே ஓடுமா ஓடாதா அப்படிங்கிறது. பட் ஆனால் இப்போது நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகுது, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கேன். ஓகே ஏன்னா அப்படின்னா ஓகே தட் மீன்ஸ் படம் நல்லா வந்திருக்கு. அண்ட் தேங்க்யூ சார் அண்ட் சத்யம் சிவா. அவர் கூட பேக் டு பேக் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். பட் இவன் ஆண்டனி சொன்ன ஃபேஸ் நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா என்கிட்ட எப்போவுமே ரொம்ப சாஃப்டாக பேசுவார். பட் ஆனால் என்னோடய இன்ஜினியர் பார்த்துருக்காங்க. ஸோ வெஸ்லி சொல்லுவார், சார் ஐயோ பயங்கர டெரர், அப்படியா இல்லை நான் பார்த்ததே இல்லாமல். பட் ஆனால் இதே அவர் சொன்னது, அவருக்கு வேலை வாங்குறது வந்து அது அவருக்கு ரொம்ப ஸ்மூத்தாக வரும். அவருக்கு என்ன தேவையோ அது அவ்வளோ அழகாக தெளிவாக கன்வே பண்ணுவார். பட் இந்த படம் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் என்ன சொல்கிற ஒரு ஹெவியான ஒரு சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணுது. அது நினச்சிருந்தா கொஞ்சம் அப்படியே ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஜோனுக்குள்ளேயும் போயிருக்கலாம். பட் அதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் ஒரு த்ரில்லராக அதை எடுத்திருக்காரு. அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் சசி சார், தேங்க்ஸ் லாட் சார். பேக் டு பேக் ஒர்க் பண்ணுற அந்த சான்ஸ் கிடச்சதுக்கு. அண்ட் ஐ டோன்ட் நோ, லவ் யூ சார். ஸோ அண்ட் எல்லாருமே ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் சின்ன சின்ன கேரக்டர்ஸ், ஒரு தாத்தா கேரக்டர் ஆகட்டும், இங்கே பேசின எல்லாரும், அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஹீரோயின்லேருந்து எல்லாருமே, ஏன்னா இந்த படம் வந்து கேரக்டர் ட்ரிவனாக இருக்கும். ஒரு கேரக்டர் மேலே மட்டும் ட்ராவல் பண்ணாமல் எல்லாம் ஒரு மல்டிபிள் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கிற அத்தனை பேரோட இமோஷன்ஸும் ஒரு சின்ன சின்ன பார்ட் ஸ்டோரியை மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் எவ்ரி ஒன் ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். அண்ட் டெக்னீஷியன், எடிட்டிங் அண்ட் சினிமோட்டோகிராஃபி, ஐ ஹாவ் டு டெல், சில இடத்துலலாம் எப்படி நீங்கள் கேமரா வச்சிங்க, லைட்டிங் வச்சிங்கன்னு எனக்கு புரியல. பிகாஸ் இட்ஸ் அ பிக் சேலஞ்ச். நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் லிரிக்ஸ் ரைட்டர்ஸ், தேங்க்யூ. எங்கள் டீம், ஐ எம் ரியலி ஹாப்பி இந்த இடத்துல சாங்ஸ் எப்படி வந்திருக்குன்னு. அண்ட் ஸ்னேகன் சார் இல்லை, அவர் சார்பாகவும் ஐம் தேங்கிங் ஹிம். அண்ட் கண்டிப்பாக தேட்டர் போய் பாருங்கள். ஹோப் யூ லைக் இட். தேங்க்யூ.